Superstar Challenge. வெல்கம் பேக் டு சூப்பர் ஸ்டார் சேலஞ்ச் 2040. இது நம் நாட்டு பாடகர்களுக்கான சர்வதேச அங்கீகாரம். மாபெரும் இறுதிப் போட்டிக்கு போக போறது யார் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. அதே நேரம் அந்த இரண்டாம் கட்டத்துல வந்து அடுத்த சுற்றுக்கு போக போறது யார் அப்படின்ற கேள்வி எல்லாத்திட்டையும் இருக்கு. அண்ட் இப்போ பாத்தீங்கன்னா எங்களுடைய போட்டியாளர்கள் வந்து அவங்க இதுவரைக்கும் தொடாத பாடல்களை கூட எடுத்து பாடக்கூடிய வாய்ப்புகள் வந்து நாங்க பார்த்துட்டே இருக்கோம். ஸோ அந்த மாதிரியான ஒரு பாடலை தான் அடுத்து வந்து எங்களுக்கு சரவண சுந்தரி தரப்போம். அடுத்த பாடல் வழங்குறதுக்கு சரவண சுந்தரி. சரவண சுந்தரி எப்படி பாடிருக்கீங்க? ஓரளவு கொடுத்துருக்கேன், இன்னும் கொடுத்துருப்பேன். சரி, ஓகே ஓகே. அருந்ததி மேம் எப்படி பாடியிருந்தாங்க சரவண சுந்தரி? சரவண சுந்தரிக்கு எப்போவுமே நான் கூறுவது ஒரு சூதிங் வாய்ஸ் இருக்குது. அந்த வாய்ஸாலே மயக்கிடுவாக்கில். ஆனால் அந்த உங்களோட வேரியேஷன் அந்த பிளான் பண்ணதாக இருக்குல்ல, யூஆர் நாட் ஸ்டெடி. மற்றது எதுவோன்ற ஒரு மேலே போகிற அந்த நோட் போகைக்கு உங்களுக்கு இந்த ஃபுல் பிரெத் அந்த காற்று இல்லாமல் அதில் அப்படியே தடம்பிட்டு போகுது.
பட் ஹம்மிங் கூட அந்த ஷார்ப்னஸ் ஒரு ஃபைன் டியூனிங் வரணும். ஸோ எல்லாமே கொஞ்சம் 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 கொஞ்சமாக அந்த டியூனிங் கூட்டிகிட்டு போனீங்கன்னா சமநிலைக்கு வந்துடுவீங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட் சரவண சுந்தரி. சூப்பர் ஸ்டார் சேலஞ்ச் 2014 வந்து முக்கியமான கட்டத்துக்கு வந்துட்டோம். 6 போட்டியாளர்கள் பாடி முடிந்தாயிட்டது. இன்னும் வந்து 2 போட்டியாளர்கள் பாடுறதுக்கு எஞ்சி இருக்கிறாங்க. அந்த போட்டியாளர்கள் பாடின பிறகு அடுத்த சுற்றுக்கு யார் போக போறாங்க அப்படின்ற கேள்விக்கான விட தெரிஞ்சிடும். இப்போ கூட அடுத்ததா ஒரு சூப்பர்வான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்காக ஒருத்தர் காத்துட்டு இருக்காரு. ஜெயராகவன் அடுத்து. மலர்களே மலர்களே இது என்ன கனவா, மலைகளே மலைகளே இது என்ன நினைவா, உருகியதே எனதுள்ளம் பெருகியதே மேகம் திறந்து கொண்டு மண்ணில் இறங்கி வந்து மார்பில் ஒளிந்து கொள்ளவா, மார்பில் ஒளிந்து கொண்ட மாறன் அம்பு வரும் கூந்தலில் ஒளிந்து கொள்ள வரவா, என் கூந்தல் தேவன் தூங்கும் பள்ளி அறையா, சூடும் வயதில் என்னை மறந்து போவதுதான் முறையா, நினைக்காத நேரம் இல்லை காதல் ரதியே ரதியே, உன் பேரை சொன்னால் போதும் நின்று வழிவிடும் காணல் நதியே, என் சுவாசம் உன் மூச்சில் உன் வார்த்தையின் பேச்சில் 5-6 நூற்றாண்டு வாழ்வோம் என் வாழ்வே. மலர்களே மலர்களே இது என்ன கனவா, மலைகளே மலைகளே இது என்ன நினைவா, உருகியதே எனதுள்ளம் பெருகியதே பாடினார் ஜெயராகவன். ஜெயராகவனுக்கு மட்டும் இல்லை, இது மியூசிக் பேண்டுக்கு ஒரு எலிமினேஷன் ரவுண்ட் மாதிரி தான். இந்த ரவுண்டில் வந்து அவங்க ப்ளே பண்ணல ரொம்ப கவனமாக ப்ளே பண்ணணும். ஏன்னா ஒரிஜினலாக அப்படி வாசிக்கிறது ஒரு விதம், இந்த மாதிரி எடுத்து அவங்க வாசிக்க வேண்டியிருக்கும் இல்லையா ஜெயராகவன்? ஜெயராகவன் எப்படி பாடி இருக்காரு
அப்படின்ற விஷயத்த மோகன்ராஜ் அவர்கிட்ட கேட்டு பார்க்கலாம். எப்படி ஜெயராகவன் பாடியிருந்தார் மோகன்ராஜ்? பாட்டு அப்படியான பாட்டு, அது வந்து பாடுறது ரொம்ப கஷ்டம். அதுவும் இந்த பாட்டை அன்பிளக்காக பாடுறது இன்னும் பெரிய கஷ்டமான விஷயம். ஏன்னா அது வந்து ஒரிஜினல்லே வந்து அவர் பாடுறதெல்லாம் பாடி வச்சுட்டார் ஹரிஹரன். அப்புறம் நம்ம என்ன இம்ப்ரவைஸ் பண்ணுறதுன்னு எங்களுக்கே தெரியாது. நீங்கள் பாடும்போது ட்ரை பண்ணி பார்த்துருப்பீங்க, எந்த இடத்துல என்ன சங்கதி போடுறது, அது வேறே அவர் கச்சேரியிலேயே பாடி காட்டிட்டார் வேறு வேறு விதமாக. அதனால் நீங்கள் முடிஞ்சளவு ட்ரை பண்ணியிருக்கீங்க. அது எப்பயுமே சொல்கிற மாதிரி அந்த ஓப்பன் வாய்ஸ் உங்கள்கிட்ட இருக்க வாய்ஸ் தான் வருது. ஸோ அது இன்னும் எங்களுக்கு இன்றைக்கி கொஞ்சம் கேட்கக்கூடிய மாதிரி இருந்தது. குறை சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. வாழ்த்துக்கள். ஆல் தி பெஸ்ட் ஜெயராகவன். அடுத்த ரவுண்டில் வரப்போகிறது 6 பேர் தான். ஏன்னா 2 எலிமினேஷன் போயிட்டுதுன்னா 6 பேர் தானே சுபாஷன், சரிதானே? கண்டிப்பா. அதே நேரம் பாத்தீங்கன்னா அதாவது ஆரம்பங்கள்ல இருந்து வரும்போது நம்ம சிங்கர்ஸுக்கு நாங்க ஜட்ஜஸ் கிட்ட கேட்கக்கூடிய கமெண்ட்ஸின் படி நிறைய குறைகள் வந்து சொல்லுவாங்க. இப்போ அந்த குறைகள் எல்லாம் அப்படியே குறைஞ்சு கொண்டே வர மாதிரி எங்களுக்கே புரியுது இல்லையா? ஏன்னா மோகன்ராஜ் சார் வாயில இருந்து நல்லா பாடினீங்க அப்படின்னு ஆரம்பத்துல கேட்கறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. பட் இப்போ வந்து அடிக்கடி அவர் சொல்றாரு. சார் அடுத்த பாட்டு பாடுறதுக்கு தயாராகிட்டு இருக்காங்க பிரவீனா. அடுத்து பிரவீனா.
பாடல் நல்லாவே பாடியிருந்தீங்க. அந்த போராலே பொண்ணு தாய் ஊரை விட்டு மோகன்ராஜ் அவர்கள்ட்ட கேட்கலாம் எப்படி பாடியிருந்தாங்க. இந்த பாட்டு சொர்ணலதா அந்த மாதிரி பாடியிருப்பாங்க இல்லையா? ஏன்னா அவங்க பாடின இப்போ நிறைய பேர் நிறைய காம்படிஷனில் பாடுறாங்க. யார் பாடினாலும் அந்த ஃபீலிங் கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டம். அப்படி பாடி வச்சுட்டாங்க அவங்க. அப்போ இது அன்பிளக்னால நம்ம வந்து எதிர்பார்க்கலாம், உங்கள் ஸ்டைலில் எதிர்பார்க்கலாம். அது மாதிரி பாடணும்னு இல்லை. இப்போ இன்னும் ஃபீல் பண்ணி இருக்கலான்னு தான் எனக்கு தெரியுது. ஒரு அட்வைஸ் கொடுக்கலாம் இன்னொரு. ஏன்னா அது அப்படி லாங் நோட் அப்படியே நிற்கிறதால சில விஷயங்கள் நீங்கள் வந்து அது நீங்களே ஒரு இம்ப்ரெஸ் பண்ணி பாடக்கூடிய ஒரு தன்மையான பாட்டு அது. அது மட்டும் கவனித்தா போதும். மற்றபடி ஏன்னா இதில் ஸ்ருதியில் நிற்கிறது ரொம்ப கஷ்டம். இந்த மாதிரி லாங் நோட்டாக வர்ற பாட்டுகளில் அதில் வந்து நீங்கள் கரெக்டாக இருந்தீங்க. ஸ்ருதி வந்து நல்லா இருந்துச்சு, கேட்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. வாய்ஸும் நல்ல ஷார்ப்பாக இருந்தது. இன்னும் கொஞ்சம் அந்த அந்த ஃபீல் தான் கொண்டு வரணும். ஏன்னா ஏற்கனவே அந்த பாட்டு அன்பிளக் மாதிரி தான் இருக்குது அந்த வேர்ஷனே. அப்போ திருப்பி எப்படி நாங்கள் அன்பிளக்காக கொண்டு வரதுன்னா இந்த இன்னும் ஃபீல் கொண்டு வந்தால் தான் அது சேஞ்ச் தெரியும். ஓகே, வாழ்த்துக்கள். ஓகே, சரி, பார்க்கலாம் அவங்க வந்து சந்தோஷமா பாட போறாங்களா இல்ல கவலையா பாட போறாங்களா அப்படிங்கறத அடுத்து. சூப்பர் ஸ்டார் சேலஞ்ச் 2014 ஒரு முக்கியமான கட்டத்துக்கு வந்துட்டோம். இந்த முக்கியமான கட்டத்தில் வந்து அடுத்த ரவுண்டுக்கு போகிறது யார் அப்படின்ற ஒரு கேள்வி வந்திருக்கு. 2 பேர் எலிமினேட் ஆக போகிறாங்க. ஆக அடுத்த 6 பேர் தான் வரப்போகிறாங்க அப்படின்றது நாங்கள் முதல்ல இருந்தே சொல்லிட்டு வர ஒரு விஷயம். மாபெரும் இறுதி போட்டி சிங்கப்பூரில் நடக்க இருக்கு. அந்த சிங்கப்பூர் போட்டியில் வந்து சிங்கப்பூர், கனடா, மலேசியா, இந்தியா ஆகிய நாட்டு போட்டியாளர்கள் பங்கு கொள்ள இருக்காங்க. ஆகவே ஒரு மாபெரும் இறுதி போட்டி, மாபெரும் ஒரு சர்வதேச மேடைக்கான தயார்படுத்தல் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் இந்த எலிமினேஷனுக்கான நேரம் இப்போ வந்துட்டுது. சரி, அதாவது 10 பேரோட ஸ்டார்ட் பண்ண எங்களுடைய 2வது கட்ட போட்டி வந்து இப்போ 8 பேர் அப்படின்ற ஸ்டேஜில் இருக்குது. அதுவும் தாண்டி இப்போ 6 பேர் அப்படின்ற ஸ்டேஜுக்கு வரப்போகுது. ஸோ அவங்கலேருந்து அடுத்து யார் போக போகிறாங்க, இறுதி சுற்றுக்கு யார் போக போகிறாங்க, அந்த பிரம்மாண்டமான மேடைக்கு யார் போக போகிறாங்க அப்படின்றத எங்களை போலவே நீங்களும் ஆவலாக பார்த்துட்டு இருப்பீங்க. பட் இப்போ வந்து ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக் எடுக்கும். சூப்பர் ஸ்டார் சேலஞ்ச் 2014க்கு பிரதான அனுசரணை வழங்கி கொண்டிருக்கின்றார்கள் ப்ளூ ஓஷன் குரூப் ஆஃப் கம்பெனிஸின் ப்ளூ ஓஷன் ரெசிடென்சிஸ். இப்போ நாங்கள் ரொம்ப ஆர்வமாக பார்த்துட்டு இருக்கோம் அந்த எலிமினேஷனுக்கு போகிறதுக்கு முதல்ல ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். இது சூப்பர் ஸ்டார் சேலஞ்ச். Superstar Challenge. வெல்கம் டு சூப்பர் ஸ்டார் சேலஞ்ச் 2014. இது நம் நாட்டு பாடகர்களுக்கான சர்வதேச அங்கீகாரம். நம் நாட்டு பாடகர்களை சர்வதேசத்துக்கு அனுப்புற வசந்தம் டிவியின் இந்த முயற்சியில் வந்து 2ஆம் கட்டத்தில் நாங்கள் இருந்துட்டு இருக்கோம். 3ஆம் கட்டம் மாபெரும் இறுதிப் போட்டிக்கு யார் போகிறாங்க அப்படின்றது ஒரு கேள்வியாகவே இருக்குது. நேற்றைய தினம் நாங்கள் ரொம்ப விளையாட்டாக ரொம்ப ஸ்பெஷலான ஒரு எபிசோட் செஞ்சுருந்தோம். நிறைய சிரிச்சிருந்தோம், நிறைய சந்தோஷமாக இருந்தோம். ஆனால் இன்றைக்கும் அதே சந்தோஷம் இருக்கும். ஆனால் 2 பேர் இன்றைக்கி வந்து எலிமினேட் ஆக போகிறாங்க, அடுத்த கட்டத்துக்கு போகாமல் இருக்க போகிறாங்க. ஆகவே இது எலிமினேஷன் ரவுண்ட் அப்படின்றபடினா போட்டியாளர்கள்லாம் ரொம்ப சிறப்பாகவே தயார்படுத்தியிருக்காங்க தங்களை. இன்னைக்கு வந்து இந்த மேடை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பாடகர்களுக்கான ஒரு மேடை அமைய போகுது அப்படின்றது மட்டும் நிச்சயம். இந்த பாடகர்களுக்கு இன்னைக்கு யார் எலிமினேட் ஆக போகிறாங்க, இப்படியெல்லாம் பாட போகிறாங்க அப்படின்னு சொல்லி ஜட்ஜ் பண்ணுறதுக்கு வளமையான ஜட்ஜ் பேனல் வந்திருக்காங்க. அவங்களை அறிமுகப்படுத்தலாம். டாக்டர் அருந்ததி ஸ்ரீ ரங்கநாதன், நம்மவர்களின் இசையுலக இசைஞான இளவரசர் எம் மோகன்ராஜ், முன்னணி பாடகர், பல இசை நிகழ்ச்சிகளுக்கு நடுவர்களாக இருந்து வழிநடத்தியவர் என் ரகுநாதன். இந்த ஜட்ஜஸ் உண்மையில் வந்து இவங்களை பாயிண்ட்ஸ் போடுறது மட்டும் இல்லாமல் இவங்களை ரொம்பவே வழி நடத்திட்டு இருக்காங்க, ரொம்பவே கருத்துக்களை சொல்லி அவங்கள வந்து கைட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். முதல் எபிசோட்ல இருந்ததை விட அடுத்த எபிசோட்ல ரொம்பவே நல்லா இம்ப்ரூவ் ஆகிருக்கு. அது பார்க்குற வியூவர்ஸுக்கு கூட தெரியக்கூடியதாக இருக்கும். அதாவது ஆரம்ப கட்டங்களில் எங்களுடைய சிங்கர்ஸ் வந்து பாடினதும் அண்ட் இன்னைக்கு இந்த மேடையில் பாட போகிறதும் எப்படி இருக்கு, அதுக்கு முக்கியமான காரணம் வந்து எங்களுடைய ஜட்ஜஸ் தான். அதுக்கு நாங்கள் மீண்டும் ஒரு முறை தேங்க் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த நிகழ்ச்சிக்கு இசை வழங்குறதுக்காக ஆர்வி வாசனின் சாரங்கா இசைக்குழு. ஆரம்பத்திலே சொல்லிட்டோம் எலிமினேஷன் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்திட்டோம். சோலோ பெர்ஃபார்மன்ஸாக தான் எல்லாம் வரப்போகுது. தனித்தனியாக தான் இந்த பாடகர்கள் வந்து தங்களோட பாடலில் பாட போகிறாங்க. அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ், அதே நேரம் அந்த பாடலில் அவங்க என்ன வேரியேஷன்லாம் காட்டுறாங்க அப்படின்றது ஸ்பெஷலாக இருக்க போது இன்றைய நாளில்.
கண்டிப்பா இன்னைக்கு வந்து பாட போற பாடகர்கள் எல்லாமே வந்து தனியா பாடுற அதே சந்தர்ப்பத்துல பாத்தீங்கன்னா ஏற்கனவே நிறைய டூயட்ஸ் எல்லாம் பாடியிருந்தாங்க, சந்தோஷமா இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாம இன்னைக்கு இந்த மேடையை சரியா யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்றத மட்டும் நாங்க எல்லாருக்கும் சொல்லிக்கலாம். முதலாவதாக நாங்கள் இந்த மேடைக்கு அழைக்கலாம் அட்ரி அபிலாஷ். பூமி என்ன சுத்துதே, ஊம நெஞ்சு கத்துதே, ஏன் முன்னாடி சுக்குற கைய கட்டி நிக்குதே, டேமேஜான பீஸ் நானு ஜோக்கரிப்போ ஹீரோவான, காஞ்ச மண்ணு ஹீரோன, சாஞ்ச தூணு நேரான, என்னோட பேரு சீரானதே, என்னோட பாத நேரானதே, ஜீரோவும் இப்போ நூறானதே, அட நூறானது. என்னோட பேரு சீரானதே, என்னோட பாத நேரானதே, ஜீரோவும் இப்போ நூறானதே, அட நூறானது. சந்த பக்கம் போகலாம், மஞ்சு மிட்டாய் வாங்கலாம், பீசு பக்கம் போகலாம், ரங்கராட்னம் சுத்தலாம். பூமி என்ன சுத்துதே, ஊம நெஞ்சு கத்துதே, ஏன் முன்னாடி சுக்குற கைய கட்டி கைய கட்டி கைய கட்டி நிக்குதே. பூமி என்ன சுத்துதே, ஊம நெஞ்சு கத்துதே, ஏன் முன்னாடி சுக்குற கைய கட்டி நிக்குதே. வாழ்க்கை மெல்ல மெல்ல ஓகேயானது, ஜோடி வந்து இப்போ ஜாலியானது, பைக்கு ரைடு கூட ஹாப்பியானது, காலம் வந்தது கெத்துயானது. வாழ்க்கை மெல்ல மெல்ல ஓகேயானது, ஜோடி வந்து இப்போ ஜாலியானது, பைக்கு ரைடு கூட ஹாப்பியானது, காலம் வந்தது கெத்துயானது. எங்கேயோ போகும் காற்று இப்போ என் ஜன்னல் பக்கம் வீசும், என் கூட பிறந்த சாபம் இப்போ தன்னாலேயே தீரும். டேமேஜான பீஸ் நானே ஜோக்கர் இப்போ ஹீரோவான, காஞ்ச மண்ணு ஹீரோன, சாஞ்ச தூணு நேரான, என்னோட பேரு சீரானது, என்னோட பாத நேரானது, ஜீரோவும் இப்போ நூறானது, அட நூறானது. என்னோட பேரு சீரானது, என்னோட பாத நேரானது, ஜீரோவும் இப்போ நூறானது, அட நூறானது. பூமி என்ன சுத்துதே, ஊம நெஞ்சு கத்துதே, ஏன் முன்னாடி சுக்குற கைய கட்டி கைய கட்டி கைய கட்டி நிக்குதே. பூமி தன்னைத்தானே சுற்றிக்கொள்ளும் அப்படின்னு தான் நாங்களாம் படிச்சிருக்கோம். மோகன்ராஜ் அவர்கள்ட்ட கேட்கலாம் எப்படி பாடியிருந்தார். அந்த பூமி சுற்றுற மாதிரியே பாடினார். அதுக்கு காரணம் என்னென்னா ஒர்கெஸ்ட்ரா அந்த மாதிரி
நல்லா வாசித்தாங்க. அந்த அதுக்கு அந்த அன்பிளக்டாக அந்த வந்து நல்லா கேட்கக்கூடிய, ஏன்னா சில பேர் வாசிப்பாங்க அது ஓவலோட போயிடும், வேறு மாதிரி போயிடும். அந்த பாட்டுக்கும் இடைஞ்சல் இல்லாமல் கரெக்டாக எண்டு வரையும் நல்லா போய்கிட்டு இருந்தது. முதல்ல அவங்களுக்கு என்னுடைய பாராட்டுக்கள். அது மாதிரி நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நல்லா பாடுனீங்க. அது ரொம்ப ஃபீல் பண்ணும்போது கொஞ்சம் அங்கங்கே கொஞ்சம் சுற்றி விலக பார்க்குது. ஓப்பனிங் ஸ்டார்ட் ஓகே, திருப்பி பல்லவி வரும்போது கொஞ்சம் அது அந்த அக்யூரேட் நோட்டு அங்கங்கே போகாமல் மட்டும் நீங்கள் பார்த்துக்கிறணும். ஸ்டைல் ஒன்றும் சொல்ல வேண்டியதில்லை, ஆக்ஷன்லாம் நல்லா இருக்குது, பாட்டும் அதே மாதிரி நீங்கள் அதில் உள்ள மாதிரி அந்த வாய்ஸ் உங்களுக்கு டெப்த்தெல்லாம் நல்லா இருக்குது. அந்த ரேஞ்ச் இது ஒரிஜினல் பிக்சரில் பாடினீங்களா இல்லைன்னா மாற்றினீங்களா? ஓகே, அது கரெக்டாக இருக்குது, நல்லா இருக்குது. ஆல் தி பெஸ்ட். ஆல் தி பெஸ்ட் அபிலாஷ். பார்க்கலாம் நீங்கள் அந்த சிங்கப்பூருக்கு போகிற அந்த லிஸ்ட்டுகளை வாரீங்களா இல்லையான்னு. எதிர்நீச்சல் இவர் போடுறாரு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆமாம், அந்த எபிசோட் முடியல வந்து எங்களுக்கு தெரியும் அந்த எலிமினேஷன் ஆக போகிற 2 பேர் யார் அப்படின்னு சொல்லி. கண்டிப்பா. இப்போ வந்து எங்களுடைய மேடையில் இன்னும் ஒரு பாடல், ஒரு சூப்பரான பாடல் தரதுக்காக ஒருத்தங்க காத்துட்டு இருக்காங்க. அடுத்த பாடலை தரதுக்கு ஜானி. ஸ்ரேயா கோஷல் பாடிய பாடல் நிறைய பேருக்கு வந்து ரொம்ப பிடிச்ச பாடல், நிறைய பேருடைய ரிங்கிங் டோனாக இருந்த பாடல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த பாடலில் பிழைகள் இருந்தால் ரொம்ப ஈஸியாக தெரிஞ்சிடும். பார்க்கலாம் இன்னைக்கு வந்து ஜட்ஜஸ் என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்றது. நாங்கள் ஜானியுடைய அந்த கமெண்ட்ஸை வந்து அருந்ததி மேம்கிட்ட கேட்கலாம். எப்படி பாடினாங்க மேம்? ஜானின்னு அந்த வேரியேஷன்ஸ் எல்லாம் ரொம்ப நன்றாக இருந்தது. அதுக்கு முக்கியமாக இந்த ஒர்கெஸ்ட்ரா வெரி சப்போர்ட்டிவாக இருந்தது. தேங்க்யூ. அதுக்கு நீங்கள் தேங்க் பண்ணிக்கொள்ளணும். பட் ஃபீல் இருந்தது, பாவம் இருந்தது. இந்த ஸ்ருதி மட்டும் கொஞ்சம் அப்படி அப்படி தள்ளி 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 போயிட்டு வருது. அதை கொஞ்சம் உங்களுக்குள்ள தக்க வச்சுக்கொண்டா ஜொலிக்கலாம். பாராட்டு. ஆல் தி பெஸ்ட் ஜானி. இப்போ வந்து நாங்கள் எங்களுடைய நிகழ்ச்சியில் ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக் எடுக்கிறோம். சூப்பர் ஸ்டார் சேலஞ்ச் 2014க்கு பிரதான அனுசரணை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் ப்ளூ ஓஷன் குரூப் ஆஃப் கம்பெனிஸ். ப்ளூ ஓஷன் குரூப் ஆஃப் கம்பெனிஸின் ப்ளூ ஓஷன் ரெசிடென்சிஸ் தான் பிரதான அனுசரணை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இது சூப்பர் ஸ்டார் சேலஞ்ச்.
Superstar Challenge. வெல்கம் பேக் டு சூப்பர் ஸ்டார் சேலஞ்ச் 2040. இது நம் நாட்டு பாடகர்களுக்கான சர்வதேச அங்கீகாரம். இப்போ எல்லாருக்குமே மனசுக்குள்ள ஒரு டிக் சத்தம் வர தொடங்கியிருக்கு. லேப்டாப்னு இதையும் அடிக்க தொடங்கியிருக்கும். காரணம் யார் அடுத்த எபிசோடுக்கு போகிறாங்க, அடுத்த ரவுண்டுக்கு யாரெல்லாம் வர போகிறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாத்தையும் இருக்கும். அண்ட் நாங்கள் கூட ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கோம். யார் போக போகிறாங்க, யார் இப்போ வந்து ஸ்டேஜ் வந்து கடைசி வரைக்கும் இருக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் கேள்விகள் இருக்குது. ஸோ அந்த கேள்விகளுக்கான விடைகள் எல்லாம் போக போக கிடைச்சிடும். அடுத்த போட்டியாளர் கூப்பிட்டுருவோம். கண்டிப்பாக. அடுத்த போட்டியாளர் தயாபரன். பூங்காற்றே கொஞ்சம் உண்மை சொல்ல வருவாயா, போராடும் நியாயம் சாட்சி சொல்லி போவாயா, பூங்காற்றே கொஞ்சம் உண்மை சொல்ல வருவாயா, போராடும் நியாயம் சாட்சி சொல்லி போவாயா, மேகங்கள் கலையலாம் வானமே கலையுமா, உள்ளங்கள் கலங்கலாம் உண்மையே கலங்குமா, ஆறுதல் கூறாயோ அருகில் வந்து, பூங்காற்றே கொஞ்சம் உண்மை சொல்ல வருவாயா, போராடும் நியாயம் சாட்சி சொல்லி போவாயா. அலைகளாயாடுதே அன்பெனும் உள்ளங்களே, கனலிலே உருகுதே மெழுகு போல் சொந்தங்களே, பாடிடும் குயில் தோப்பில் யாரம் வீணையை விறகாக யார் இங்கு காண்பார், காணவே உன்னிலே இனி மாறுமோ, பூங்காற்றே கொஞ்சம் உண்மை சொல்ல வருவாயா, போராடும் நியாயம் சாட்சி சொல்லி போவாயா, மேகங்கள் கலையலாம் வானமே கலையுமா, உள்ளங்கள் கலங்கலாம் உண்மையே கலங்குமா, ஆறுதல் கூறா
அருகில் வந்து பூங்காற்றே கொஞ்சம் உண்மை சொல்ல வருவாயா? சாட்சி சொல்லி போவாயா? சாட்சி சொல்லி சாட்சி சொல்லி போவாயா? சாட்சி சொல்லி சாட்சி சொல்லி போவாயா? சாட்சி சொல்லி போவாயா? பூங்காற்றே சாட்சி சொல்லி போவாயா? சாட்சி சொல்லி போவாயா? அப்படியே இந்த மேடையை வந்து ஒரு தடவை கொஞ்சம் சோகமாக கொண்டு போயிட்டாரு தேவரன். எல்லாமே காதல் பாடல்கள், ரொம்ப பீட்டான சாங்ஸ் கேட்டுட்டு இருந்தோம். ஒரு சோக பாடல் எடுத்து ஒரு வேரியேஷனை காட்டியிருக்கார். பார்க்கலாம் இந்த வேரியேஷனுக்கு எப்படி ஜட்ஜஸ் கமெண்ட் சொல்ல போகிறாங்க. பூங்காற்று சாட்சி சொல்லணும்னு பார்க்கலாமா? ஆனந்தி மேம், நீங்கள் சொல்லுங்கள், எப்படி பாடியிருந்தார் தேவரன்? ரொம்ப ரசித்தேன். வெரி குட் பெர்ஃபார்மன்ஸ். அந்த வாய்ஸ் கண்ட்ரோல் நல்லா உங்களுக்கு இருந்தது. ராகபாவம் அருமை. அந்த வேரியேஷன் பண்ணும்போது அந்த ராகத்துக்குள்ளே இருக்கும் அப்படி ஒரு கவலை இருந்தது. ராகத்துக்குள்ளே இருந்தீர்களா? போனீங்களா? ஆனால் போனது தெரியாத மாதிரி ரொம்ப அழகாக வாய்ஸ் கண்ட்ரோலில் பாடினீங்க. பாராட்டுக்கள். ஆல் தி பெஸ்ட் தேவரன். இப்போ வந்து நாங்கள் எங்களுடைய நிகழ்ச்சியோட ஸ்டார்ட் பண்ணிட்டு பிரேக். சூப்பர் ஸ்டார் சேலஞ்ச் 2014க்கு பிரதான அனுசரணை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் ப்ளூ ஓஷன் குரூப் ஆஃப் கம்பெனிஸ். ப்ளூ ஓஷன் குரூப் ஆஃப் கம்பெனிஸின் ப்ளூ ஓஷன் ரெசிடென்சிஸ் தான் பிரதான அனுசரணை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இது சூப்பர் ஸ்டார் சேலஞ்ச். Superstar Challenge. வெல்கம் பேக் டு சூப்பர் ஸ்டார் சேலஞ்ச் 2014. இது நம் நாட்டு பாடகர்களுக்கான சர்வதேச அங்கீகாரம். அடுத்த பாடலை வழங்குறதுக்கு சானுச்சா. முதல் முறை பார்த்த ஞாபகம் உயிரினில் தந்து போகிறாய். இதயத்தில் ஏதோ பாரம். மழை வரும் மாலை நேரத்தில் மனதினில் வந்து போகிறாய். விழியினில் ஏதோ தேகம். சில நேரம் மாயம் செய்தாய், சில நேரம் காயம் செய்தாய். மடி மீது தூங்க வைத்தாய், மறுநாளில் ஏங்க வைத்தாய். வெயிலா மழையா வலியா சுகமா எது நீதானே என் பொன் வசந்தம். நீதானே என் பொன் வசந்தம். வசந்தம் வசந்தம். முதல் முறை பார்த்த ஞாபகம் உயிரினில் தந்து போகிறாய். இதயத்தில் ஏதோ பாரம். மழை வரும் மாலை நேரத்தில் மனதினில் வந்து போகிறாய். விளையினில்
மாலை நேரத்தில் மனதினில் வந்து போகிறாய் விழியினில் ஏதோ சானுஜா எப்படி பாடிருந்தீங்க நீங்களே சொல்லுங்க ஒருத்தர். பாடிருந்தேன் நல்லா. நாங்கள் இந்த சானுஜா நல்லா பாடினாங்களா எப்படி பாடினாங்க அப்படின்றது வந்து எங்களோட ஜட்ஜஸ்ட்டை கேட்கலாம். ரகுநாதன் மாஸ்டர் நீங்கள் சொல்லுங்கள். ஷானுஷா வந்து எடுத்த பாட்டு அந்த மெலடி ஸ்டைல், அந்த பல்லவி அனுபல்லவியில் அவங்களோட அந்த மெலடியில் உள்ள ஒரிஜினல் ஸ்டைல் எல்லாம் கொண்டு வராங்க. ஆனால் ஹை நோட் போகும்பொழுது அவங்களுக்கு கொஞ்சம் சுருதி அவுட் ஆகும், ரொம்ப அந்த வாய்ஸில் ஒரு டயர்ட்னஸ் தெரியும். ரொம்ப கஷ்டப்பட்டு நீங்கள் இந்த பாட்டை எங்களை வழங்கியிருக்கிறீங்க, நன்றாக இருந்தது, வாழ்த்துக்கள். ஆல் தி பெஸ்ட் சானுஜா. அடுத்த 6 பேருக்குள்ள இவங்க வரப்போகிறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி எங்கள்கிட்ட இருக்குது இல்லையா? இன்னும் கொஞ்ச நேரத்தில் அந்த கேள்விக்கான விட எங்களுக்கு தெரிய போகுது. ஸோ அடுத்ததாக யார் வர போகிறாங்க? அடுத்த பாடலை தரதுக்காக கோகுலன். என் காதலே என் காதலே என்னை என்ன செய்ய போகிறாய்? நான் ஓவியன் என்று தெரிந்தும் ஏன் இரண்டை கேட்கிறாய்? சிலுவைகள் சிறகுகள் ரெண்டில் என்ன தரப்போகிறாய்? கிழுவதை கிழிவிட்டு ஏன் தள்ளி நின்று பார்க்கிறாய்? என் காதலே என் காதலே என்னை என்ன செய்ய போகிறாய்? நான் ஓவியன் என்று தெரிந்தும் நீ ஏன் என்னை கேட்கிறாய்? எந்த மலையும் கொஞ்சம் கலங்கும், காதலே நீ கல்லறிந்தால் எந்த கடலும் கொஞ்சம் கலங்கும். இது வீழ்வதா வீழ்வதா, உயிர் வாழ்வதா சிலுவைகள் சிறகுகள் ரெண்டில் என்ன தரப்போகிறாய்? விழுவதை கிள்ளிவிட்டு ஏன் தள்ளி நின்று பார்க்கிறாய்? காதலே காதலே என்னை என்ன செய்ய போகிறாய்? நான் ஓவியன் என்று தெரிந்தும் ஏன் ரொம்ப ஒரு அழகான பாடல். காதலுக்கு வந்து சிறகையும் தரையணும்,
சிலுவையும் தரையிலும் இல்லையா சுபாஷினி? கண்டிப்பா இப்போ மோகன்ராஜ் அவர்களிடம் கேட்கலாம், எப்படி பாடியிருந்தார் கோகுலன்? நல்லா இருந்தது. ஏன்னா இதில் அன்பிளக்டாக போகும்போது அதில் அட்வைஸ் கொடுக்க முடியாது. ஏன்னா அவங்கவுங்க மூடில் தான் அது பாடுறது. நல்லா இருந்தது. ஏன்னா சில அதாவது இப்போ உங்களுக்கு வாய்ஸ் சரளமாக வருது இல்லையா, வெயிட்டாக வருது. அதை வந்து நீங்கள் கூட ஷார்ப் பண்ண பார்க்குறீங்க. இன்னும் அந்த அப்படி பாடும்போது மூக்கால் பாடுற மாதிரி இருக்குது. அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ண பாருங்கள். ஓகே, வாழ்த்துக்கள். ஓகே, ஆல் தி பெஸ்ட் கோகுலன். சூப்பர் ஸ்டார் சேலஞ்ச் 2014 இப்போ ரொம்ப விறுவிறுப்பாக போயிட்டு இருக்கு. 2ஆம் கட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. 2ஆம் கட்டத்திலிருந்து 3ஆம் கட்டம் மாபெரும் இறுதிப் போட்டிக்கு போக போகிறது யார் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. அதே நேரம் அந்த 2ஆம் கட்டத்தில் வந்து அடுத்த சுற்றுக்கு போக போகிறது யார் அப்படின்ற கேள்வி எல்லாத்திட்டையும் இருக்கு. இப்போ வந்து நாங்கள் எங்களுடைய நிகழ்ச்சியில் ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக் எடுக்கலாம். இது சூப்பர் ஸ்டார் சேலஞ்ச். Superstar Challenge. வெல்கம் பேக் டு சூப்பர் ஸ்டார் சேலஞ்ச் 2014. இது நம் நாட்டு பாடகர்களுக்கான சர்வதேச அங்கீகாரம். நம் நாட்டு பாடகர்களை சர்வதேசத்துக்கு அனுப்புறதுக்கான வசந்தம் டிவியின் இந்த முயற்சியில் வந்து 10 பேரோடு இந்த 2ஆம் கட்ட போட்டி நாங்கள் ஆரம்பிச்சிருந்தோம். அந்த 10 பேர்லேருந்து இப்போ 8 பேர் ஆகி இப்போ 8 பேர்லேருந்து 2 பேர் ஆக போகின்ற அந்த எலிமினேஷன் ரவுண்ட் இன்னைக்கு நிறைவடைஞ்சிருக்குது. யார் அந்த எலிமினேஷனுக்கு போக போகிறாங்க? அதே நேரம் தானே அந்த பிரம்மாண்டமான மேடைக்கு போக போற இருவரும் இதே இடத்துல தான் இருக்காங்க. அண்ட் இன்னைக்கு நிகழ்ச்சியில இருந்து போக போறவங்களும் இதே இடத்துல தான் இருக்காங்க. யார் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியாது, ஜட்ஜஸ் கையில தான் இருக்கு எல்லாமே. ஸோ நாங்க பார்க்க போறோம். நாங்கள் ஜட்ஜஸ்ட்டை கேட்கலாம் ஓவராலாக எப்படி பாடியிருந்தாங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் இன்னைக்கு வந்து நாங்கள் நேர எலிமினேஷனை முதல்ல சொல்ல போகிறதில்ல. ரகுநாதன் மாஸ்டர் நீங்கள் சொல்லுங்கள். எல்லா போட்டியாளர்களும் தாங்கள் எடுத்துக்கொண்ட பாட்டை உள்வாங்கி அவங்களால முடிஞ்ச வரையில் பாடியிருக்கிறாங்க. அவங்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதுபடி நாங்கள் எலிமினேட் பண்ண வேண்டி இருக்கிறதுனால சில நுணுக்கமான இசை நுணுக்கங்கள் அவதானிக்கப்பட்டு அதன்படி அந்த அடுத்த எலிமினேஷனுக்கு போகிறாக்களை எலிமினேட் பண்ணுவோம். முதல் 2 பேரை வந்து சேஃப் சோனுக்கு அனுப்பலாம். யார் 2 பேரை சேஃப் சோனுக்கு அனுப்பலாம்? கோகுலன், ஃபீமேல் பிரவீனா. கோகுலன் பிரவீனா அடுத்த சுற்றுக்கு தெரிவாக இருக்கிறாங்க. அவங்க சேஃப் சோனுக்கு போயிருக்கிறாங்க. மீதம் இருக்கிற இந்த 6 பேர்ல இருந்து தான் அந்த 2 எலிமினேஷன்ஸ் வரப்போகுது. அருந்ததி மேம் நீங்கள் சொல்லுங்கள். தயாபரன், சரவண சுந்தரி. அடுத்து எலிமினேஷன்ஸுக்கு நாங்கள் வந்துட்டோம். இந்த போட்டி தொடர்லேருந்து வெளியேற்றப்பட போகிறது யார் அப்படின்ற அந்த கேள்விக்கான விடை வந்து ரொம்ப சுருங்கிடுது. இப்போ ஆப்ஷன்ஸ் சரியான மாதிரி குறைவு. அந்த 4 விடையில் 1 அப்படின்ற மாதிரி இருக்கிறாங்க. 4 பேர் இருக்கிறாங்க. இந்த 4 பேரில் 2 பேர் இந்த ரவுண்ட்லேருந்து வெளியில் போக போகிறாங்க. வெளியேற்றப்பட போகின்ற அந்த 2 பேருக்கு வந்து யூகே பிரைவேட் லிமிடெட் வழங்குகிற ஜிபாஸ் ஹோம் தியேட்டர் சிஸ்டம் பரிசாக வழங்கப்பட இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறோம். அபிலாஷ் நீங்கள் அந்த பக்கம் இருந்து இங்கே வந்து இருக்கலாம். சானுஜா நீங்கள் அந்த பக்கம் போகலாம். ஸோ இந்த ஜோடி மாற்றம் நடந்திருக்குது. ஸோ இந்த பக்கம் இருக்கிறவங்களா இந்த பக்கம் இருக்கிறவங்களா எலிமினேட் ஆக போகிறாங்கன்னு தெரில. ஆனால் அந்த 4 பேரில் 2 பேர் வந்து இந்த போட்டி தொடர்லேருந்து வெளியேற்றப்பட போகிறாங்க. இது 6 பேரோட தான் நாங்கள் அடுத்த ரவுண்ட்ஸுக்கு போக போகிறோம். சானுஜா, ஜெயராகவன், அபிலாஷ், ஜானி. யார் வெளியேற்றப்பட போகிறாங்க? ஒவ்வொருத்தர் முகத்திலேயும் ஒரு கேள்வி இருக்குது. அது நானா இருக்குமா அப்படின்னு சொல்லி மோகன்ராஜ் அவர்களிடம் கேட்கலாம். யார் எலிமினேட் ஆகிறாங்க, யார் அடுத்த ரவுண்ட்ஸுக்கு போகிறாங்க? என்கிட்ட எதிர்பார்க்குறீங்க நான் என் வாயால் சொல்லணும்னு. எனக்கு அப்படி சொல்ல விருப்பம் இல்லை. அதனால் நான் வந்து சேஃப் ஜோனில் போகிறவங்கள மட்டும் நான் சொல்லிடுறேன். அதாவது எலிமினேஷன் நாங்கள் இந்த இடத்துல அறிவிக்க மாட்டேன். சேஃப் ஜோனுக்கு போகிறவங்க தவிர 2 பேர் எலிமினேஷன். ஆமாம், ஏன்னா எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது அவங்க பேர்களை சொல்கிறதுக்கு. சரி, அந்த பேர்களை வந்து நாங்கள் சுபாஷினியை சொல்ல விடுவோம் கடைசியாக. பார்க்கலாம் அந்த இறுதி ஏன் இந்த கஷ்டத்தை என்கிட்ட கொடுக்கணும்னு பார்க்குறீங்க? இல்லை, ஒவ்வொரு இடமா பாஸ் ஆகி இப்போ மோகன்ட்டு வந்து நிற்குது. மோகன் அப்படியே வந்து சேஃப் ஜோன் மட்டும் சொல்ல போகிறேன். சரி, ஓகே. இப்போ அவங்க 2 பேரும் சொன்ன மாதிரி நான் 2 பேரை சொல்லிடலாம் சேஃப்னு சொல்லி. அதனால்
வெளியில் போகிறவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், ஒன்றும் மனம் தளரக்கூடாது, இருக்கிறவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். தொடர்ந்து எப்படியோ 2 பேர் போக தான் போகிறீங்க, அது வேறு விஷயம். ஆனால் ஒரு முறை இருக்குது, அதுபடி நான் எனக்கு இது பேர் சொல்ல விருப்பம் இல்லை. சேஃப் ஜோனில் போகிறவங்கள மட்டும் நான் சொல்கிறேன். சொல்லவா? ஜெயராகவன் சேஃப், ஜானி சேஃப் ஜோனில். இன்று எலிமினேஷன் ஆகிறாங்க, இந்த ரவுண்ட்லேருந்து போகிறாங்க அபிலாஷ், சானுஜா. ரொம்ப நல்லா பாடக்கூடியவங்க, இருந்தாலும் இந்த ரவுண்டை பொறுத்த வரைக்கும் எப்படி பாடினாங்க அப்படின்றத அடிப்படையாக வச்சு தான் இந்த சேஃப் ஜோன் செலக்ட் ஆகிருக்கு, அதே நேரம் எலிமினேஷனும் செலக்ட் ஆகிருக்கு. ஜட்ஜஸ் சொன்ன மாதிரி இந்த எலிமினேஷன் அப்படின்றது வந்து ஒரு போட்டியின் முடிவல்ல, அது இன்னொரு போட்டிக்கான ஆரம்பம் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப திறமையாக பாடியிருந்தாங்க. சானுஜா, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க நீங்கள்? நல்லா முடிஞ்ச அளவுக்கு நல்லா பாடியிருந்தேன். ஜட்ஜஸ் நிறைய அட்வைஸ் பண்ணியிருந்தாங்க. இனி வர இதுகளில் எல்லாத்தையும் திருத்திக்கொள்ளணும். கடைசி நேரம் சேஞ்ச் ஒன்று செஞ்சுருந்தீங்க இல்லையா, அது கூட எஃபெக்ட் ஆகிருக்கலாம். ஓகே, அபிலாஷ் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? பிரச்சனை இல்லை, பரவாயில்ல. இப்போ தானே 20 வயசு ஆகுது, இன்னும் டைம் இருக்குல்ல, இன்னும் எவ்வளோ பண்ணலாம், அதெல்லாம் பிரச்சனை. மெசேஜை சொல்லிட்டாரு, இப்போ தான் 20 வயசு ஆகுது. ஆல் தி பெஸ்ட் அபிலாஷ். தேங்க்யூ. இவங்களை வந்து நாங்கள் வெறுங்கையோடு அனுப்ப போகிறதில்ல. ஜிபாஸ் இலங்கையில் வந்து புதிதாக அறிமுகமாயிருக்கு. 90 நாடுகளுக்கு மேலே இருக்கிற ஒரு ப்ராடக்ட் ஜிபாஸ். யூகே பிரைவேட் லிமிடெட் தான் இலங்கையில் விநியோகித்து கொண்டிருக்காங்க. அவங்க வழங்குற ஹோம் தியேட்டர் சிஸ்டம் பரிசாக கிடைக்குது. அபிலாஷுக்கு நான் அந்த பரிசை கொடுக்குறேன். ரொம்ப சத்தமாக போட்டு பாட்டு கேட்கலாம், நீங்கள் வீட்டில் இனி சத்தமாக பாட்டு கேட்கலாம். அது நேரம் இனி வர்ற போட்டிகளுக்கு இது ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயமா இருக்கும் உங்களுக்கு. கொஞ்சம் நீங்கள் அபிலாஷுக்கு கொடுக்குற அதே சந்தர்ப்பத்தில் நான் சானுஜாவுக்கு கொடுத்துட்றேன். தானா இந்த பரிசுகள் மட்டும் இல்லாமல் இன்னும் விலை மதிக்க முடியாத நிறைய பரிசுகள் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதாவது எத்தனையோ பேரை பின்னால் தள்ளிட்டு தான் இந்த ஸ்டேஜுக்கு இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. அண்ட் வந்தது மட்டும் இல்லாமல் நிறைய கமெண்ட்ஸ் அண்ட் நிறைய அட்வைசஸ் ஜட்ஜஸ் கிட்ட இருந்து கிடைச்சிருக்கு. அவங்களுடைய அடுத்து இவங்களுடைய அந்த லைஃபுக்கு வந்து ஃபியூச்சருக்கு வந்து அதெல்லாம் யூஸ் ஆகும். கண்டிப்பாக இந்த பரிசுகளோட அந்த பரிசுகளையும் உங்களுக்கு வந்து நாங்கள் கொடுத்துட்டோம். ஆல் தி பெஸ்ட் சானுஜா, ஆல் தி பெஸ்ட் அபிலாஷ். சூப்பர் ஸ்டார் சேலஞ்ச் 2014 ஒரு முக்கியமான கட்டத்தை தாண்டி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒரு மாபெரும் போட்டி, மாபெரும் இறுதிப் போட்டிக்கான ஒரு தெரிவுக்கான ஆரம்பம் 2ஆம் கட்ட போட்டி தொடர் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இப்போ 6 பேரோட அடுத்த சுற்றுக்கள் ஆரம்பமாக இருக்குது. சூப்பர் ஸ்டார் சேலஞ்ச் 2014 அடுத்த வாரம் நாங்கள் ஆரம்பிக்கலாம் 6 பேரோடு. இன்னும் ஒரு சிறப்பான சுற்றுல சந்திக்கலாம். இது சூப்பர் ஸ்டார் சேலஞ்ச்.